ஜாலில் மற்றொரு வைத்தியசாலையின் முறைகேடுகள் அம்பலம். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம். முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. கடற்றொழில் அமைச்சினால் முல்லைத்தீவில் அரிசி வழங்கும் நிகழ்வு. நாட்டின் வளங்களை ஜனாதிபதி ரணில் தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. தையிட்டியில் சட்டவிரோத திசவிகாரை. ஜாலில் ஆரம்பமான போராட்டம். ஜாலில் பசுமாட்டை இறைச்சிக்காக வெட்டிய குடும்பஸ்தர் அதிரடி கைது. கோர விபத்தில் சிக்கிய ஜாலிலிருந்து சென்ற பேருந்து. 30 பேர் படுகாயம். சகிப்புத்தன்மையை கடந்து வெப்பநிலை. துபாயில் வசிப்பவர்களுக்கு ஆபத்து. இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழுறவுகள் இனியும் பணம் கொடுப்பீர்களானால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என்று சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், காலத்திற்கேற்ப புதிய இளைய அரசியல்வாதிகளை உருவாக்குவோம். அப்படி ஒருவரை தேடி பிடித்தோமெனில் அவரது சொத்து விவரங்கள், வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை, அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து அரசியலுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம். இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை. இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற துரோகம். ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்திருப்பேன். இந்த ஒருவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார். அவரை தவிர வேறு இவர் தொடர்பிலும் எனக்கு விருப்பமில்லை. அதிக சட்டம் தெரிந்தவர் என்று நாங்கள் சுமந்திரனை நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். இப்போது தீர்வு கிடைக்கும், அப்போது தீர்வு கிடைக்கும் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றையும் இவர்களெல்லாம் செய்துவிடவில்லை. மக்களை இவற்றை தீர்மானிக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு வைத்தியரான என் குரல் வலையே நெறித்திருக்கிறார்கள் என்றால் சாதாரண பொதுமக்களை முடக்குவது அரசியல்வாதிகளுக்கு மிக இலகு என சாவகச்சேரியின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சாவகச்சேரியின் அரசியல் பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் முக்கியமானது. குறை செய்கின்ற வைத்தியர்களை நோக்கி நீட்டப்படுகின்ற கைகள் கூட இனி அரசியல்வாதிகளால் மழுங்கடிக்கப்படும். அத்தோடு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதனை சரி செய்யும் விதமாக ஒரு அரசியல்வாதி வருவார் என்றால் அதற்கு நான் முழு ஆதரவு அளிப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார். விச ஜந்து கடிக்குள்ளான தனது தந்தையை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருக்கவில்லை என நபர் ஒருவர் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இது குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் ரி கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த 17/7/2024 அன்று இரவு விச ஜந்து கடிக்குள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற வேளையில் மருத்துவமனையில் இரவு மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை. இந்த நிலையில் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டி ஏற்பட்டதாக செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன. செய்தி தொடர்பில் 1996 ஆண்டு 21 இலக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 14 கமைய ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணையாக பதிவு செய்யப்பட்டு சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மற்றும் யாழ்ப்பாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குறித்த விளக்க அறிக்கையை எதிர்வரும் 22/7/2024 முன் சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலை நிர்வாகம் தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன. இந்த நிலையில் நேற்றைய தினம் சாவகச்சேரி நிர்வாகம் தொடர்பில் முகப்புத்தகத்தில் மற்றொரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பதிவுடன் சம்பந்தப்பட்ட நபரின் தந்தை பாம்பு கடிக்க ஆளான நிலையில் இரவு 12:40 மணியளவில் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும், ஆனால் வைத்தியசாலையில் யாரும் கடமையில் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார்.
அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவமுள்ள ஒருவரிடம் தான் பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அதன்படி கேஎன் சொக்சி போன்ற சட்டத்தரணிகளை கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார். எவ்வாறாயினும் 2015ஆம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டுவரப்பட்ட போது கொக்சி உயிருடன் இல்லை. எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஜெயம்பதி விக்ரமரத்னவிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது அவர் தவறிழைத்தமையினால் தற்போதைய பிரச்சனையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதற்காக மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்துள்ளார். 1931ஆம் ஆண்டில் ஆசியா ஆப்பிரிக்காவில் முதன்முறையாக இலங்கையே சர்வஜன வாக்கெடுப்பு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டது. வேறு எந்த நாட்டுக்கும் கிடைக்கவில்லை. அமெரிக்காவின் சில பகுதிகளில் கரப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை இருக்கவில்லை. இதனை பெற்றுக்கொண்டதிலிருந்து தொடர்ச்சியாக ஜனநாயகத்தை பேணி வரும் நாடாகவும் இலங்கை மட்டுமே விளங்குகின்றது. இதனையிட்டு நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். யுத்தம் இருந்தாலும் கலவரங்கள் ஏற்பட்ட போதிலும் 1931ஆம் ஆண்டு முதல் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா ஜனநாயகத்தை பாதுகாத்த ஒரே நாடு இலங்கையாகும். நாம் எவ்வளவு வாதிட்டாலும் ஜனநாயகத்தை இல்லாமல் செய்ய இடமளிக்கவில்லை. தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு இலங்கையில் மாத்திரமே மோதல் இல்லாமல் அதிகாரம் மாற்றப்படுகின்றது. இந்த நாட்டில் ஜனநாயகம் செயல்படுகின்றது. விவாதங்கள் இருந்த போதிலும் ஜனநாயகம் ஒருபோதும் இழக்கப்படுவதில்லை என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் தொடர்பில் பொதுமகன் ஒருவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளமையானது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. குறித்த குற்றச்சாட்டில் எனது தந்தைக்கு கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்தபோது தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம். எனினும் அங்குள்ள வைத்தியர்கள் முறையான விதத்தில் நம்மோடு அணுகலில் ஈடுபடாது இழுத்தடிப்பு செய்தனர். இதனால் நாம் கொழும்பு மகரகம வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. அந்த வகையில் சுமார் 6 மாதங்கள் எனது தந்தைக்கு அங்கு பரிசோதனைகள், கதிர்வீச்சு சிகிச்சை போன்றன அளிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 45 நாட்கள் எனது தந்தை மகரகம வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார். சிகிச்சை அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் கிளினிக்கு தெல்லிப்பளை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெறுமாறு வைத்தியர் கிருஷாந்திக்கு மகரகம புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கடிதம் ஒன்று அனுப்பினார். சிகிச்சை அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் கிளினிக்கு தெல்லிப்பளை வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுமாறு வைத்தியர் கிருஷாந்திக்கு மகரகம புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கடிதம் ஒன்று அனுப்பினார். இந்த நிலையில் நாம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு திரும்பச் சென்றபோது ஆரம்பத்தில் சிகிச்சை பெற்ற வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறினார். மேலும் எனது தந்தைக்கு உணவு மாற்றும் குழாய் கூட அதிக காலம் மாற்றப்படாமல் இருந்த நிலையில் நாம் மீண்டும் தொடர் கண்காணிப்புக்காக மகரகம வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் ஒரு அரசியல்வாதியோ அல்லது ஒரு முக்கிய பிரமுகரோ வெளிநாட்டிலிருந்து சிகிச்சை பெற்று தொடர் கண்காணிப்புக்காக இங்குள்ள வைத்தியரை நாடும்போது நாம் மட்டும் ஏன் இவ்வாறு புறக்கணிக்கப்படுகின்றோம் என பாதிக்கப்பட்டவரின் மகன் கேள்வி எழுப்பியுள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவைகள் அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜா தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றினை இம்மாதம் 7ஆம் தேதி மேற்கொண்டிருந்தனர். பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டது. குறித்த கள விஜயத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமைகள் சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த 8ஆம் தேதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் அறிக்கை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் 30/7/2024 பிற்பகல் 1:30 மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சினூடாக கடற்றொழிலாளர் குடும்பங்களுக்கான அரிசி வழங்கும் நிகழ்வு முல்லைத்தீவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் குறித்த நிகழ்வு நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள 3500 கடற்றொழில் குடும்பங்களுக்கு சீன அரசாங்கத்தின் உதவியுடன் குடும்பம் ஒன்றுக்கு தலா 20 கிலோ அரிசி வீதம் கடற்றொழில் அமைச்சினூடாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடற்றொழில் அமைச்சினூடாக மேற்கொள்ளப்பட உள்ள வீதி அபிவிருத்தி பணியினையும் தொடங்கி வைத்துள்ளார்.
செம்மலை கிராமத்தில் உள்ள 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பிரதேச சபை வீதி கடற்றொழில் அமைச்சின் 12 மில்லியன் ரூபாய் நிதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கூத்திலீபன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர், கடற்றொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கடற்றொழிலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை உயர்த்துவதற்காக அரசு நிதிகள், வாகனங்கள் மற்றும் வளங்கள் பயன்படுத்தப்படுவதாக தேசிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த கட்சி வலியுறுத்தியுள்ளது. கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் சுனில் ஹெந்துனத்தி செய்தியாளர் மாநாட்டில் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். தேர்தல் பிரச்சாரங்களுக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்துவது பல ஆண்டுகளாக இடம்பெற்று வருவதாகவும் அத்தகைய நடைமுறைகளுக்கு எதிராகவே காலிமுகத்திடல் போராட்டம் உருவானது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் சமூக போலீஸ் குழுக்கள் அரசியல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு மற்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கிய பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்து வருகின்றன. தேசிய இளைஞர் பேரவை இசை நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் மக்களை ஏமாற்றி இலவச பத்திரங்களை விநியோகிக்கும் வேலை திட்டத்தில் ஜனாதிபதி ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இந்த பணிகளுக்காக பாரிய தொகை செலவிடப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிரான தொடர் போராட்டம் நேற்றைய தினம் ஆரம்பமாகி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன், அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ், பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் ஊர்காவற்றுறை சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கை மூலம் பசுமாட்டை இறைச்சியாக வெட்டிய குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை ஊர்காவற்றுறை மெலிஞ்சிமுனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சுகாதார வைத்திய அதிகாரி சுசிதரன் தலைமையிலான குழுவினரால் மேற்படி கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நிகழ்வொன்றுக்காக தாம் மாட்டை வெட்டியதாக அங்குள்ளவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் மற்றொரு காளை மாடு வெட்டுவதற்கு தயாராக கட்டி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த நபர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் காவல்துறை பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சட்டவிரோதமாக மாடு வெட்டுவது தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் தமக்கு தெரியப்படுத்துமாறு சுகாதார வைத்திய அதிகாரி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்திலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்து தனியார் பேருந்து ஒன்று மூதூர் பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் கங்கை பாலத்திற்கு அருகிலுள்ள பள்ளத்தில் புரண்டு இந்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குறித்த பேருந்து தடம் புரண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துபாயில் வெப்பநிலை அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துபாயில் தற்போது ஈரப்பதம் மற்றும் வெப்பம் அதிகமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கடந்த 17ஆம் தேதி அங்கு 43 டிகிரி செல்சியஸை எட்டியதாகவும் நேற்றைய தினம் வெப்பநிலை 62 டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் துபாயில் தற்போதுள்ள வெப்பநிலை மனித உடலின் சகிப்புத்தன்மையை கடந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் அதிக ஈரப்பதம் மற்றும் அதிக வெப்பம் காரணமாக மனிதர்கள் உயிர் வாழ்வது கேள்விக்குறியான விடயமாக மாறியுள்ளதாக கூறப்படுகின்றது.